ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு தி சேனல். டோனா விகாஷ். இந்த சேனலில் பார்க்குறது ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2021 ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாசலாம். பாஸ் இஸ் இன் டிபிடி. சப்ஜெக்ட் கோட் பார்த்திங்கன்னா MA 3351 இந்த சப்ஜெக்ட் கோட். நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து அட்டானமஸ் காலேஜில் இருந்தாலும் சரி, இல்லை நான் அட்டானமஸ் அப்டேட் காலேஜ் படித்தாலும் சரி, இந்த சிலபஸ் கண்டிப்பாக பொருந்தும். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியோ அட்டானமஸ் காலேஜ் இருந்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 சிலபஸ் அனானமஸில் எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேர்ட் செமஸ்டர் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் சிலபஸும் உங்கள் அட்டானமஸ் சிலபஸும் அனானமஸ் சிலபஸும் வந்து 80 to 90% மேட்ச் ஆனாலே நீங்கள் தாராளமாக நம்மளோட வீடியோஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து வரும். ஆனால் இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகலாம். அது பெரிய அளவில் மார்க் எடுக்க முடியாது. ஒரு 90 மார்க் நீங்கள் வந்து மேலே எடுக்கணும், இல்லை 85+ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்டில் இருக்க எல்லா டாபிக்ஸும் படித்தாகணும். இப்போ கொடுக்க போகிற டாபிக் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகலாம். அதாவது ஒரு 50 60 மார்க்கில் எடுக்கலான்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். நிறைய மார்க் எடுக்கணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாக தான் படித்தாகணும். இப்போ இந்த டாபிக்ஸ்குள்ளே போகலாம். யூனிட் வைஸ் டாபிக் இருக்குது. இந்த டாபிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆதல் சார். ஸோ அவங்களோட கையில் வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஆதல் சாருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 20 இயர்ஸ்க்கு மேலே வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களோட கைட்லைன் தான் வீடியோ வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப சார் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணாங்க, வாட்ஸ்அப்லேயும் நமக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. தேங்க்ஸ் டு ஆதல் சார். இப்போ யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ப்ராப்ளம். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துக்குங்க. அண்ட் லாங்குவேஜியன் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் இது நல்லா படிச்சுக்கணும். 2 டாபிக் இல்லாமல் 2 டாபிக் கண்டிப்பாக ஒரு 8 மார்க் வந்துடும். இது இல்லாமல் அடிஷனலாக நம்ம படிக்கணும் அப்படின்னா வந்து இன்னொரு 8 மார்க் நம்ம ப்ராப்ளம் படிக்கணும் அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் மொத்தம் 6 டைப் இருக்குது. இந்த 6 டைப்பில் டைப் 2 அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. டைப் 2 இருக்குது. இந்த டைப் 2 கிளாரட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இந்த டைப் 2 மட்டும் நல்லா பார்த்துக்கணும். கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வரும். ஸோ மொத்தம் 2 டைப் நல்லா படிச்சுக்கணும். ஹோமோஜீனியஸ் லாங்குவேஜ் நல்லா படிச்சுக்கணும். இது இல்லாமல் அடிஷனலாக படிக்கிறது டைப் 2 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கணும். யூனிட் 2ல் நம்ம பார்த்தோம்னா ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் அண்ட் சைன் சீரீஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் ஹார்மோனிக் அனாலிசிஸ். இந்த 3 டாபிக் மட்டும் நல்லா படிச்சிருக்கேன். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும். யூனிட் 3 பார்த்தோன்னா 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 60 மார்க் கொஸ்டின் வரும். இது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக படிக்கணும். நம்ம வந்து இது படிக்கிறது லிமிட்டடாக இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் படிக்கணும் அப்படின்னா 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது 2 இதுலேயே கொஸ்டின் மேக்ஸிமம் வந்துடும். இருந்தாலும் 1 டைமென்ஷனல் ஈக்குவேஷன் படிச்சோன்னா இன்னும் நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம். ஸோ யூனிட் 3ல் வந்து 2 டாபிக். 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். யூனிட் 4ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து பார்செவல்ஸ் ஐடென்டி ப்ராப்ளம்ஸ். இந்த யூனிட் 4ல் வந்து 2 டாபிக் தான். 2 டாபிக்லோட நல்லா பார்த்துக்குங்க. யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா கன்வல்யூஷன் தியரம் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸும் கன்வல்யூஷன் தியரம் ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துடும். 3 டாபிக் படிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து 8லேருந்து இல்லை 10 மார்க்ஸ்க்குள்ள கொஸ்டின்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இவ்வளோ தான் நான் பார்த்துருக்கோம். இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிடலாம். நீங்கள் அதிகமான மார்க்கு 85+ மேலே எடுக்கணும் அப்படின்னா சிலபஸ் ஃபுல்லாக தான் படித்தாகணும். இப்போ நம்ம எந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து யூனிட் 3. யூனிட் 3லேருந்து 16 மார்க்ஸ் அப்படியே ஃபுல்லாக வரும். ஸ்பிட் அப் மேக்ஸிமம் இருக்காது. அதனால் யூனிட் 3 வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யூனிட் 3 முடிச்சிங்க அப்படின்னா அடுத்து யூனிட் 4. யூனிட் 4லேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 16 இருக்கும். அப்படி இல்லைனா மட்டும்தான் 2 டிவைட் பண்ணுவாங்க, 8 சொல்லிட்டு. ஸோ யூனிட் 3 யூனிட் 4 கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஈஸியாக யூனிட் வந்து யூனிட் 5. ஸோ யூனிட் 3, 4, 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 1 and 2 வச்சுக்கோங்க. 1 and 2 செகண்ட் ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. சரி, யூனிட் 1, யூனிட் 2 வச்சுக்கோங்க. இந்த 5 யூனிட் இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம சஜஷன் மட்டும்தான். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூனிட் 1லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.